காட்டுமுத்து மாமா இந்த பொங்கல் வந்து ஜாலியாக எல்லாருமே விளையாட்டுக்காங்க 5 நாள் லீவ் வாங்க சின்ன பசங்க எல்லாம். நாங்க எல்லாரும் படத்துக்கு போய் எல்லாருமே ஜாலியா பண்ணுவோம். அதனாலதான் பொங்கல் அன்னைக்கு விகமா துணியை போட்டுக்கிட்டு பொங்கலில் நெய்யை ஊற்றி சாப்பிட்டுட்டு சிக்கன் ரைஸ், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், சிக்கன் 65 இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் எங்களுக்கு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் அன்னைக்கு எங்க ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் போட்டி போட்டுன்னு சண்டை போட்டு அதுதான் எங்க கெட்ட காமிப்போம். முதல்ல ஏ அணியின் கருத்தை கேட்டோம், இப்பொழுது பி அணியின் கருத்தை கேட்போம். விவசாயம் விளைவதற்கு முக்கிய காரணம் சூரியன் தான். சூரியன் வெப்பம் மழை கொடுக்கிறது. இதனால் சூரியனுக்கு நன்றி செலுத்த முதலில் விழுந்த நெல்லை இடித்து பொங்கல் செய்து சூரியனுக்கு படைக்கின்றோம். இதனால் தான் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் மாட்டு பொங்கல் எதற்காக நடத்தப்படுகிறது? மாடுகள் சந்தோஷமா இருக்கனால மாட்டு பொங்கல் நடத்தப்படுகிறது. மாடுகள் விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறோம். மாட்டு சாணம், கொழும்புரம் இயற்கை விவசாயமாக பயன்படுத்துகிறோம். பசுக்கள் நமக்கு பால் கொடுக்கிறது. அதற்கு நன்றி விதமாக மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. ஜல்லிக்கட்டு எதற்காக நடத்தப்படுகிறது? மாடுகள் எல்லாம் கொழுத்து போயிருக்கிறதுனால தான் மாட்டை அடக்க ஜல்லிக்கட்டு நடத்தப்படுற நடுவருமாமா. தமிழர்களின் வீரத்தை இந்த உலகம் முழுவதும் தெரியப்படுத்ததான் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது ஐயா. இந்த இரு அணிகளில் பொங்கல் எதற்காக நடத்தப்படுகிறது என்ற கேள்விக்கு பிஎன்ஏ சரியான விளக்கத்தை கொடுத்ததால் பிஎன்ஏ வெற்றியாளர்கள் என்று அறிவிக்கிறேன்.